ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன வேலை என்ன படிப்பு சிறப்பு நிரலையில் உங்களோடு நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஏற்றுமதி இறக்குமதி இ-காமர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் நம்மோட இருக்காங்க எஃப்எக்ஸ்ஐ லாஜிஸ்டிக்ஸோட ஏற்றுமதி இறக்குமதி இ-காமர்ஸ் ஆலோசகர் திரு ஸ்ரீனிவாசன் புருஷோத்தமன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகள். முதல்ல உங்களை பற்றின ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக. நான் ஏற்றுமதி இறக்குமதி அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக இருக்கேன். நான் பேசிக்காக வந்து என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து கஸ்டம்ஸ் ப்ரோக்கராக ஸ்டார்ட் பண்ணேன். நான் அதுக்கப்புறமா 2004 வந்து வி ஸ்டார்டட் எக்ஸ்போர்ட்ஸும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது இப்போ வந்து எஃப்எக்ஸ்ஐ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் என்ற பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இது அந்த நிறுவனத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அதற்கான எண் தொலைக்காட்சியில் இருக்குது. சேர தொடர்பு கொள்ளணும்னா அவரோட தனிப்பட்ட தொலைபேசி எண் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 9600007699. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 9600007699. சார், முதல்ல இந்த ஏற்றுமதி இறக்குமதி இ-காமர்ஸ் இதை பற்றி மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அவங்க பொதுவாக அவங்ககிட்ட என்ன மாதிரியான கேள்விகளாக கேட்பாங்க இதை பற்றி? ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்றது. ஏற்றுமதிக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நிறைய வந்து லாபகரமான ஒரு தொழில் அது. பட் ஒன்லி இதில் வந்து நிறைய அவேர்னஸ் இல்லாத தான் வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அது. ஜென்ரலாக நம்மக்கிட்ட வந்து என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே வந்து என்ன பொருளை வந்து என்ன கண்ட்ரிக்கு வந்து ஏற்றுமதி பண்ணலாம், என்ன பொருளை சார் நான் வந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதேமாதிரி என்ன கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்களை பொறுத்தவரை வந்து எங்கள்கிட்ட வரவங்களை வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் அண்ட் பிஸ்னஸ் கோச்சிங் 2 சப்போர்ட்டும் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். ஒவ்வொரு மாணவருக்கும் சரி, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வந்து தனித்தனி திறமைகள் இருக்கும். அந்த திறமையை கண்டுபிடிச்சி அவரோட பர்சனாலிட்டிக்கு சூட்டபுள் ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதில் வந்து அவரோட பேஷன் இருக்கா, அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இதெல்லாத்தையும் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அடுத்தது வந்து எந்த கண்ட்ரியில் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து வி வில் ஸ்டார்ட் பிச்சிங். அங்கே வந்து அந்த கண்ட்ரியில் வந்து அந்த பொருளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். நம்ம இப்போ யாரெல்லாம் இதை செய்ய தகுதி படித்தவங்க அப்படின்னு சொல்லலாம்? என்னென்ன அடிப்படை தகுதிகள் இருக்கணும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் யார் வேணால் பண்ணலாம். என்னை பொறுத்தவரை பெரிய எஜுகேஷன் இருக்கணுன்ற கூட அவசியம் கிடையாது. நான்லாம் வந்து டிகிரி ட்ராப் அவுட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆர்வம் இருக்கிற எல்லாருமே வந்து நல்லபடியாக பண்ணலாம். மினிமம் வந்து ஒரு டிகிரி இருந்ததுன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதை பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்க மாணவர்கள் மத்தியில். ஓகே, இதை படிக்கணும்னு நினைக்கிற, இது செய்யணும்னு நினைக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை விழுக்காடு எப்படி இருக்குது? ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது எல்லா மாணவர்களுக்கும் இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஆர்வங்கள் இருக்குது, சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டிபேட் ஆகிடுறாங்க, மிஸ்கைட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கூட நம்ம நிறைய வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்துச்சு வெறும் ஆர்டினரி டெலிவரி வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன், ஒரு பேச்சுலர் டிகிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வேலைகளை சர்வைவ் பண்ணுறப்போ வந்து கஷ்டமாக இருக்குது. அதுவும் வந்து அவங்க வண்டியை வந்து வேகமாக ஓட்டுறதுன்னு நம்மளுக்கே ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். ஸோ வந்து இதுதான் நான் முதல்ல சொன்னேன். நான் அந்த மாணவர்கள் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட தனித்தன்மையும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் வந்து ஒன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜாபை செலக்ட் பண்ணலாம். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி இ-காமர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் இருக்குது. இதை நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் முதல் காலர் சென்னையிலேருந்து அமுதா காத்திருக்காங்க சார், பேசிடுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், இங்கேருந்து சாம்பார் பவுடர்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அது பாசிபிளா சார்? தாராளமாக பண்ணலாம்மா. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யூஎஸ், யூஏஇ. இப்போ பார்த்தீங்கன்னாம்மா, இப்போ என்ஆர்ஐஸ், அதாவது என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, இந்தியர்கள் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பரவி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சி மசாலாலாம் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர். யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சி மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவங்களால பண்ண முடிய ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களாலையும் பண்ண முடியும். ஒன்லி திங் வந்து என்னென்னா, உங்கள் பொருளுக்கு வந்து யூஎஸ்பி என்ன, ஏன் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கணும், அதுக்கான அந்த தனித்திறமையை வந்து நீங்கள் வந்து காட்டணும். அதை வந்து நம்ம வந்து பிச் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? அதனால் வந்து தாராளமாக வந்து பண்ணலாமா, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார். இப்போ வந்து இந்த
ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரைனிங் ஏதாவது தரீங்களா உங்களோட இது மூலமாக? என்ன மாதிரி ட்ரைனிங் இருக்கோ அதோட காலகட்டம் என்ன, அதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? ஜென்ரலாக வந்து இப்போ வந்து இது ட்ரைனிங் அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரைனிங் அண்ட் மென்டரிங் அண்ட் பிஸ்னஸ் கோச்சிங். ஸோ நாங்கள் 3 விதமே பண்ணுறோம். வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங், நம்மக்கிட்ட வரவங்க ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்க யங் மைண்டடாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்துருவோம். அது வந்து ஒரு 7 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த கோர்ஸ் எல்லாமே வந்து வீடியோ ஆன்லைன் கோர்ஸாகவே இப்போ கொடுத்துட்றோம் நாங்கள். ஒன்ஸ் அதை முடிச்சிட்ட பிறகு சின்ன வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அது முடித்த பிறகு அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து எம்பவர் பண்ணுவோம் நம்ம. அது வந்து மென்டரிங் ப்ராசஸ். அதாவது அதில் தான் வந்து அவரோட தனித்தன்மை என்ன, அவரோட டேலண்ட் எதில் இருக்குது, அவருக்கு என்ன ப்ராடக்ட் வந்து சூட் ஆகும். சப்போஸ் வந்து அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும், அந்த ஃபேமிலி பிஸ்னஸை யூ கேன் கேரி ஆன். ஏன்னா அவங்க ஃபாதர் பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷம் வந்து அவர் வந்து ஒரு தொழிலை வந்து கற்று வச்சிருப்பார். அவர் அந்த தொழிலை வந்து அந்த பையன் வந்து சரியான முறையில் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்போனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 30 வருஷம் ப்ளஸ் இந்த பையனோட மாணவனோட ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு யங் மைண்டு வந்து ஒர்க் பண்ணுறப்போ வந்து பிஸ்னஸும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். கண்டிப்பாக இது வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப நீடட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஹாங்காங் வந்து நம்ம சென்னை அளவு தான் சைஸு. ஆக்சுவலாக 80,000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குதுங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 80-90% ஆஃப் த பீப்புள் எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான். ஸோ இது மூலயமா அந்த கண்ட்ரி வந்து க்ரோ ஆகுது. இப்போ நம்மளும் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாணவர்களும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு தொழில் முனைவராக ஏற்றுமதி தொழில் முனைவராக வர்றப்போ வந்து அவங்களும் வந்து நல்ல ஒரு வருமானத்தை வந்து பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து கண்ட்ரியும் வந்து க்ரோ ஆகும் ஆக்சுவலாக. அதனால் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது, ட்ரமெண்டஸ் வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இதை பற்றி அறியாதும் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தோம்னா இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ நான்லாம் வந்து 30 வருஷமாக வந்து பிஸ்னஸில் தான் இருக்கேன் நான். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறவங்க வந்து இங்கே வந்து ரொம்ப கம்மி. அதுதான் வந்து ஒரு அடுத்த ஒரு பேத்தட்டிக் இஷ்யூ. அது நீங்கள் சொன்னீங்க பெரிய அளவில் படிப்பு எதுவும் இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் குறிப்பிட்ட துறை சார்ந்து படிச்சிருந்தா இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குமா? ஆங்கிலம் ரொம்ப முக்கியமாக ஏற்றுமதி அப்படிங்கிறதுனால? இப்போ நான்லாம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். அதுக்கப்புறமா வந்து இது ஒன்லி திங் வந்து எல்லாமே இந்த உலகத்தில் பிறக்கிறப்போ நம்ம எதுவுமே கற்றுக்கிட்டு வரலம்மா, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம கற்றுக்கிற ஆர்வம் தான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும் அப்படின்றது வந்து லேர்னிங் அன்லேர்னிங் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருந்தோம்னாலே அதே மிகப்பெரிய ஒரு இது. பட் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு கிராஜுவேஷன் இருந்ததுன்னா ரொம்ப கன்வீனியன்ட் அது. ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு 1000 மைல்ஸ் அவேல இருக்கிற ஒரு பையர்ஸ் கூட வந்து நம்ம வந்து பேச போகிறோம், நம்ம அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் கூட பேச போகிறோம் அப்படின்றப்போ வந்து நம்ம வந்து நேரடியாக பேச மாட்டோம். மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் நம்ம பேசுவோம் நம்ம. ஸோ அந்த இன்டர்நெட் எக்ஸ்போஷர் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து எந்த துறையில் இருக்கிறவங்க வேணால் இப்போ இன்ஜினியரிங் முடித்தவங்களும் வந்து தாராளமாக வந்து வரலாம். இப்போது இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, சப்போஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அப்படி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து அவர் வந்து ஏற்றுமதி பண்ணலாம். அதுக்கான இ-காமர்ஸ் ஸ்டோர் வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணால் அதுக்கான ஹெல்ப் வந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம் நாங்கள். அதே மாதிரி சப்போஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் இருக்காருன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணலாம். அது எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறனால எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிசிபி போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் வந்து ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ தேர் இஸ் நோ லிமிட்டேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அவரோட படிப்பு அவரோட திறமைக்கு ஏற்ற ஒரு பொருட்களை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அவருக்கான பையர்களை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கறது வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்ததான் சேலத்துலேருந்து ராம் காத்திருக்காரு சார், பேசிடுவோம். வணக்கம். வணக்கம். நான் சேலத்துலேருந்து ராம் பேசுகிறேங்க. சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பேப்பரை இம்போர்ட் பண்ணலான்ட்டு. சரிங்க. அதுக்கு என்ன டியூட்டி ஆகுங்க, என்ன ஃபார்மாலிட்டிஸுங்க? நான் இப்போ கரண்ட் இது நான் செக் பண்ணி தான் சொல்லணும் நான், சரிங்களா? நான் அது வந்து நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் இது பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன பர்பஸ்க்காக இம்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ இது சேலுக்கு தான். A4 ஷீட். A4 ஷீட்டுங்களா? அது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து இதில் உங்களுக்கு அனுபவம் இருக்குங்களா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து இந்த A4 ஷீட் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து மேக்ஸிமம் தாய்லாண்டில் தான் இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இதில் வந்து நிறைய பணமும் கொடுத்து ஏமாந்துடுறாங்க. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு முறையான ஒரு ஆலோசனை சொல்லி நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் நான் உங்களுக்கு, சரிங்களா? ராம், இவரோட எண் நோட் பண்ணிக்கோங்க. 9600007699 நோட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. சார், இப்போ வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் வந்து ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ நீங்கள் அதாவதுமா எதுவுமே வந்து சவால்ன்றது வந்து நீங்களே சொல்லிட்டீங்க சவால். அதாவது எல்லாமே சவால்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஓட்டுறது கூட ஒரு சவால் தான்மா. ஆக்சுவலாக பைக் ஓட்டுறது ஒரு சவால். ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிள் கற்றுக்கிறது ஒரு சேலஞ்சு தான். ஸோ இந்த சேலஞ்சு வந்து ஒன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறப்ப தான் வந்து
ஒரு கொஞ்சம் சிரமங்களாக இருக்கும். அதுக்கு தான் வந்து எங்களை மாதிரி ஒரு ஆலோசகர் வந்து கூட வந்து கைட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ எப்படி வந்து ஒரு கோச் வந்து கூடயே இருந்து எப்படி ஃபுட்பால் பிளேயர் வந்து எப்படி வந்து ஒரு மென்ட் பண்ணுறோமோ, ஒரு கிரிக்கெட்டர் எப்படி மென்ட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கான கோச் தான் நாங்கள் வந்து அவரை வந்து கூடயே இருந்து அவர் வந்து மென்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டராக கொண்டு வர்றது வந்து எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது. சரி, இப்போ முன்னாடி பேசின காலர் வந்து பேப்பர் பிஸ்னஸ் பற்றி கேட்டாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் சொன்னீங்க. அவேர்னஸ் இருந்தால் தான் மட்டும்தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஏற்றுமதி இறக்குமதி என்ன விஷயங்கள்ல என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 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 4 நாள் முன்னாடி ஆக்சுவலாக வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணார். ஆக்சுவலாக அவர் வந்து இருக்கிறது விருதாச்சலம். அவர் வந்து என்னென்னா, நான் டீ கிளாக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அதாவது வந்து எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாத வந்து யாரையும் நம்பி வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டார் அவர். ஸோ ஒரு முறையான அவருக்கு வந்து நாலேஜும் கிடையாது, ஒரு ட்ரைனிங்கும் எடுத்துக்கல, நாலேஜும் கிடையாது. யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணார், ஒரு ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பணத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர். இப்போ வந்து என்னென்னா, அது பணத்தை கொடுத்துட்ட பிறகு அவருக்கு என்னால் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட வந்து கேட்குறாரு அவர். இப்போ ஆஃப்ரிக்கா வந்து ஏற்கனவே வந்து ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ இந்த ஆர்வத்தில் வந்து முறையான பயிற்சி இல்லாத பண்ணோம்னா இது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அது இந்த ஏற்றுமதி இறக்குமதி இ-காமர்ஸ் தொடர்பான படிப்புகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி தரீங்களா? ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம்? 100%மா. ஆக்சுவலாக வந்து இது இப்போ எங்ககிட்ட ட்ரைனிங் பண்ணுறப்பவே வந்து அவங்களுக்கான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாத மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜில் இப்போ பேச்சுலர் டிகிரி பண்ணிகிட்டு இருக்கவங்க, இன்ஜினியரிங் யாராவது பண்ணிகிட்டு இருக்கவங்களும் அவங்களும் வந்து எங்கள் கூட வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கில் வந்து சேர்ந்துக்கலாம். நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி ட்ரைனிங்கில் இருக்கிற டைம்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது அப்புறமா மெயினாக வந்து மாணவர்கள் வந்து என்ன அப்படின்னோம்னா, அவங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. அவங்க ப்ரொடக்ஷனில் மட்டும்தான் வந்து இப்போது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. அவங்க மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனில் மட்டும்தான் வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான, அதாவது வெளிநாடுகளை விற்கிறதுக்கான அந்த ஸ்கில் வந்து அவங்ககிட்ட இருக்காது. ஸோ அப்டேட் ஆகிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற யங் மைண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அந்த டேலண்ட் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங்கை மென்டாரிங் கொடுத்தோம்னா தே கேன் ஆக்ட் ஆஸ் ஏ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ வந்து ஒருத்தரோட பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுவதற்கும் அவங்களுக்கு இப்போ ஒருத்தர் கேட்டார், இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காலர் கேட்டார் பார்த்தீங்களா, அதாவது வந்து பேப்பர் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி சப்போர்ட்லாம் வந்து பண்ணி கொடுக்கலாம் நம்ம. இப்போ என்னென்ன பொருட்கள் அதிகமாக இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது, இறக்குமதி செய்யப்படுது சார்? எதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000க்கும் மேலேயான பொருட்கள் வந்து ரொம்ப டிமாண்டபுளாக இருக்குது. இது இல்லாத நிறைய பொருட்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது ஜிஐ ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஒரு அட்ராக்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே சிம்பிளாக நான் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது வந்து என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளோ சரி, நாட் ஒன்லி பொருள், சேவைகள், சர்வீசஸ் எது இருந்தாலும் இது வந்து உங்களால் வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கோ எடுத்த வீட்டுக்காரருக்கோ உங்களால் விற்க முடியும்னா அதை தாராளமாக நம்ம வெளிநாட்டுக்கு வந்து விற்கலாம். ஒன்லி திங் வந்து அந்த பொருளுக்கு வந்து நம்ம எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணுறோம், வாட் இஸ் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஏன் வந்து அந்த பையர் வந்து வாங்கணும், இதுக்கான விஷயத்தை தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம. சரி, இப்போ வந்து ஒருத்தர் இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக பயிற்சிங்கிறது அவசியமா? 100 மடங்குமா, 100 மடங்கு. இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பிறக்கிறப்ப எதுவுமே வந்து நம்ம கற்றுக்கிட்டு வர்றது இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து முறையான ஒரு பயிற்சி வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த பயிற்சியும் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷலைசேஷன்னா, நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரேட்லேயே வந்து 30 வருஷமாக வந்து வாழ்ந்து நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு வந்து வந்திருக்கோம் நாங்கள். ஸோ இதில் தான் வந்து என்னென்னா, இந்த கோவிட் வந்து நான் வந்து ஐ ஹவ் டு தேங்க். இந்த கோவிட் டைமில் என்ன பண்ணிட்டோம், என்னோடய கோச்சிங் வந்து நான் எப்போயுமே வந்து நான் வந்து எனக்கு பேஷனேட். எப்போயுமே ஈவன் நான் ஒர்க் பண்ணுற காலத்துலேருந்தே எனக்கு வந்து கூட வந்து அசிஸ்டன்ஸை வந்து நான் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் அதாவது சம்பளம் இல்லாத கூட வச்சுட்ருப்பேன். நான் இந்த மாதிரி இது பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்கிட்ட ட்ரெயின் ஆனவங்க நிறைய பேர் வந்து 100க்கும் மேற்பட்டவங்க வந்து இன்றைக்கி வந்து சென்னை ஆர்கோ போர்ட் ட்ரஸ்டிங் இந்த தட் இஸ் ஷிப்பிங் ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஸோ அதனால் வந்து முறையான பயிற்சிகள் வந்து 100% வந்து முக்கியம். அது முனீஸ்வரன் காத்திருக்காரு, சிவகங்கையிலேருந்து பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், உங்களோட கேள்வி என்ன? இந்த கொட்டை பாக்கு இருக்குல்ல மேடம், கர்நாடகத்தில் விளையிறது. எஸ், சொல்லுங்க. அது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும், ஏற்றுமதி. இதுக்கு உங்களுக்கு என்ன ஆர்டர் இருக்குங்களா? ஆர்டர் நாங்க பண்றோம் சார். அவுத்து தோட்டத்திலே வாங்கிட்டு வந்து ரெடி பண்றோம். பாக்கு இருக்கு, ஆனா வெளிநாடு இல்ல மித்த மாநிலத்துக்கு அனுப்பணும்.
நாங்கள் வெளிநாடுக்கு அனுப்புறதை பற்றி தான் நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் என்னை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு சரியான நாலேஜை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அவரோட எண் நோட் பண்ணிக்கோங்க சார். 9600007699. சார் இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்வத்தோடு இருப்பாங்க. நீங்கள் பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கீங்க. இதில் சேர முடியாது அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அது எப்படி, எவ்வளோ காலகட்டம்? அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளில் கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து செல்ஃப் பேஸ்டு வீடியோ கோர்சஸ்னுவாங்க. அதான் அந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, எங்களோட ட்ரைனிங் எல்லாத்தையுமே வந்து வீடியோ கோர்சஸாக வந்து மாற்றிட்டோம் அது. ஸோ இது வந்து என்னென்னா, அவர் வந்து வீட்டிலேருந்து அவருக்கு கன்வீனியன்ட் டைமில் வந்து அவர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்க முடியும் அது. இது இது வந்து டோட்டலாக வந்து இந்த ட்ரைனிங் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அரௌண்டு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட வரும் அது. ஸோ அவர் டெய்லி வந்து ஒரு 1 ஹவர் இது ஸ்பெண்ட் பண்ணனால ஒரு 7 நாளில் வந்து கம்ப்ளீட்டான ஒரு புரிதல் வந்துடும். இந்த துறையை பற்றி கம்ப்ளீட்டான புரிதல் வந்துடும். அதுக்கப்புறமா அவரை மென்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஈஸியாகிடும். அவருக்கு அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எப்படி ஷேப் அப் பண்ணணும், அவரோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, அவரோட ப்ராடக்ட்டுக்கு வந்து எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு. சார், நீங்கள் இடைவேளைக்கு முன்னாடி நீங்கள் இந்த தொடர்பான பயிற்சி பற்றி சொன்னீங்க. எவ்வளோ காலகட்டம், அது எப்படி இருக்கும், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு அது வந்து பகுதி நேர வேலை வாய்ப்பாக செய்யலாமா, இல்லை முழு நேர வேலையாகவே செஞ்சால் அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கா? இது சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங் வந்து ஒரு 7 நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 7 நாள்லேருந்து ஒரு சிலர் வந்து 15 நாள் கூட எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளோட காலகட்டம் வந்து என்ன அப்படின்னோம்னா, ஆக்சுவலாக வந்து டோட்டலாக 90 நாட்களில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டராக வரணும் அப்படின்றது தான் நம்மளோட கோல். இதை நோக்கி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த டைமில் வந்து இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அவரோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இமீடியட்டாகவே நாங்கள் வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வந்து கொடுக்குறோம். எங்கள் கூட அசோசியேட் ஆகிக்கிறதுனால இப்போ எங்களுதே வந்து லாஜிஸ்டிக்ஸில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக சார். ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். திருநெல்வேலியிலேருந்து சாதிக். வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார், நம்ம மருத்துவ ஆடையை தயார் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாமா சார்? தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள்? திருநெல்வேலி. மருத்துவ ஆடைனா என்ன மாதிரி ஆடை பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் அண்ட் ட்ரெஸ்ஸஸ், தியேட்டர் ட்ரெஸ்ஸஸ் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ கூட எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக இதுக்கான என்கொயரி வந்தது. ஸோ இதுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மிடில் ஈஸ்ட், அதாவது உலக அளவில் வந்து ஆக்சுவலாக வந்து ஆயத்த ஆடைகள் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்தியா தான் மார்க்கெட்டு. சைனா தான் ஆக்சுவலாக நம்பர் 1. என்னன்னா, சைனாவை பொறுத்தவரை வந்து வால்யூம் வந்து பல்காக தான் அவங்க ப்ரொடக்ஷன் இது பண்ணுவாங்க, ரேட்டு வந்து கட்டாதுங்க. ஸோ அதனால் வந்து ஆக்சுவலாக நிறைய பையர்ஸ் வந்து இந்தியாவோட ப்ராடக்ட்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸஸ் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக வந்து பண்ணலாம். மிடில் ஈஸ்ட்டு, USA, யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு வந்து மிகப்பெரிய இருக்குது. நாங்களே உங்களுக்கு வந்து பையரை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. சார், இப்போ இதில் சேலரிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது. அடிப்படையில் எவ்வளோ இருக்கும்? இது வந்து ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து என்ன ஜிக் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு முறையை வந்து இப்போ பின்பற்றுறோம். நம்ம ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமா வந்து நாங்கள் பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து நாங்கள் வந்து குறைச்சிடுறோம் நாங்கள். ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அதுக்கப்புறம் ஜிக் எம்ப்ளாயின்னு சொல்லுவோம். அதுதான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக மேலை நாடுகளில் இருக்குது, US, யூரோப்லலாம் இருக்குது. அதாவது பெர் ஹவர் சார்ஜஸ். நம்மக்கிட்ட வந்து 1 மணி நேரத்துக்கு ஒர்க் பண்ணுறாருன்னா எவ்வளோ சம்பளம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பே பண்ணுறோம். அது தாராளமாக வந்து ஈஸியாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறவரை வந்து ஈஸியாக வந்து ஒரு 30,000 ரூபா வந்து சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட வாய்ப்புகள் இருக்குது, வித்தவுட் ரிஸ்க்கு. இவங்க வந்து மற்ற டெலிவரி மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து உயிரை பணையம் வச்சு இவங்க வந்து வேலை செய்ய வேணாம். அது எங்களை பொறுத்தவரை மேக்ஸிமம் மூளை சம்மந்தப்பட்ட ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அது இல்லாத எங்கள் கிளைண்ட்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எங்களோட லாஜிஸ்டிக்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி ஜாபுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறோம் ரொம்ப. அதனால் வந்து அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஈஸியாக குறைந்தது வந்து ஒரு 30,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் நம்ம. இப்போ மற்ற வேலைகளை காட்டிலையும் இது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு இந்த ஆன்லைன் டெலிவரி பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறதுனால வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து நல்லா வருது ஆக்சுவலி. ஏன்னா மல்டி கண்ட்ரியில் இருக்கிற மல்டி கல்ச்சர் பீப்புள் கூட வந்து பழகுறாரு. மல்டி கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து அதான் சொன்னேன், நான் டிகிரி ட்ராப் அவுட் தாங்க. ஸோ எனக்கெல்லாம் எக்ஸ்போஷர் வந்து என்னென்னா இந்த ட்ரேடில் இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கிற விஷயங்கள் இது.
ஸோ இது இல்லாத வந்து ஆக்சுவலாக வந்து மோர் ப்ராஃபிட். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு பொருள் வந்து இப்போது நம்ம ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒரு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நம்ம சென்னை கோயம்பேட்டில் விற்கிறாங்க. அதிலே ஒரு ப்ராஃபிட் இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், துபாய், அதாவது வெஜிடபிள்ஸ் இது பண்ணுறோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது, ஈவன் யூரோப்புக்கும் மார்க்கெட் இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு ஒரு சைஸபிள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நாங்கள் வந்து எங்கள் கிட்ட வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் அஷ்யூர் பண்ணுறது வந்து என்னென்னா, அவங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் ரேஷியோலேருந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் வந்து விற்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா சார்? இப்போ வந்து இது வந்து பார்ட் டைமாக நம்ம ஜாப் பண்ண முடியுமா? 100% தாராளமாக. ஏன்னா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஒன் ஆஃப் த பெனிஃபிட் வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து அவர் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம மாணவர்கள் எல்லாருமே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ஒர்க்கிங் மைண்ட் செட்டில் தான் மெஜாரிட்டி பீப்புள் இருப்பாங்க. ஆக்சுவலாக எடுத்தோடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்க ஃபேமிலிலேயும் வந்து சப்போர்ட் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு சேஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கணும் அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க அவங்க. ஸோ அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, படிக்கிறப்பவே வந்து ஆக்சுவலாக இந்த வேலையை வந்து ஒரு பார்ட் டைமாக எடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஏன்னா இனிஷியலாக தான் வந்து ஒரு 90 டேஸ்க்கு வந்து அவர் வந்து கஷ்டப்படணும். அதாவது ஒரு ரைட்டான ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சோர்சிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து கஷ்டப்படணும். ஒன்ஸ் அது முடிச்சிட்டாருன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒரு 70% ஆஃப் த ஒர்க் வந்து பேக் அண்ட் ஒர்க் வந்து நாங்களே தான் பண்ணுறோம். அது ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு பெரிய துறைகளாக இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வந்து சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. ஸோ எங்ககிட்ட அதுக்கான சாஃப்ட்வேர் சிஆர்எம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதனால் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பேக்கெண்டு எக்ஸ்போர்ட்டருக்கான தேவையான பேக்கெண்ட் சப்போர்ட்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பண்ணுவோம். அதனால் அவர் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே வந்து இதை வந்து பார்ட் டைமாக பண்ணலாம். ஸோ இதனால் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னோம்னா, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரே ஒரு வருமானத்தை நோக்கி அதையே நம்ம டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெனிஃபிட் இருக்காது. ஜென்ரலாக வந்து என்னென்னா, ஒரு பலவித தரப்பட்ட ஒரு வருமானங்கள் இருக்கணும். அதுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். அது திருச்சியிலேருந்து பால்ராஜ் காத்திருக்காரு, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களோட கேள்வி என்ன? திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க, வக்கீல் பால்ராஜ், அட்வொகேட். சொல்லுங்கள் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். இந்த எக்ஸ்போர்ட்டை பற்றி கொஞ்சம் கேட்கணும். சொல்லுங்கள் சார். என்ன முதலீடு வேணும், என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது தான். இல்லை, கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க சார். எவ்வளோ நேரம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு உங்களோட கேள்வியை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் சார். ஹலோ சார், பொதுவாக இப்போ முதலீடு எவ்வளோ பண்ணணும்னா, ஒரு உள்நாட்டிலேயே வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் நம்ம விற்கணும் அப்படின்னா ஒரு பெரிய முதலீடு தேவைப்படுது. ஒரு வெளிநாட்டில் போய் நம்ம ஒரு பொருளை நம்ம ஏற்றுமதி பண்ணி அதை சேல் பண்ணணும், அதுக்கான ஒரு மார்க்கெட் ஏற்படுத்தணும்னா ரொம்ப முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயம் இருக்குது மக்கள் மத்தியில். அதை பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. முதலீடுங்கிறது 5 லட்ச ரூபா அங்கே பண்ணுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்ணு பயோடெக், இப்போ எம்டெக், என் பொண்ணு இல்லை ஒரு நிமிஷம், என் பொண்ணு வந்து எம்டெக் முடிக்கிறா. சரிங்க. சரிங்களா? சரிங்க. அதனால சொல்லுங்க கேட்குறோம். முதலீடு பண்ணலாம், எப்படி பண்றதுங்கிறது தான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுங்கிறது வேற விஷயம். ஓகே. இல்லை, இதில் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க மேடம் வந்து கேட்டாங்க, முதலீடு எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் நீங்களும் வந்து உள்ளே வரீங்க. நீங்கள் என்னென்னா, இது முதலீடு வந்து ஆக்சுவலாக இந்த துறையில் வந்து பெரிய ரெக்குயர்மெண்ட் வந்து கிடையவே கிடையாது. இது ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை வந்து என்ன அப்படின்னோம்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா, ஒரு சரியான ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னோம்னா, மேக்ஸிமம் நம்ம வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்லேயே வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். நம்பர் 1 அவங்ககிட்ட அட்வான்ஸாக வாங்கிட்டு இப்போ ஆக்சுவலாக நான் இந்த இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி நான் வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்து பேசுகிறப்போ ஆம்பூர்லேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். அவர், சார் என்னோட லெதர் கார்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம், எனக்கு வந்து ஒரு பார்ட் பேமெண்ட் அனுப்புகிறேன்றாங்க, நான் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நல்ல யூனிக்கான ப்ராடக்ட் என்னென்னா, மேக்ஸிமம் முதலீடை பொறுத்தவரை பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்து என்னென்னா, அடுத்தது வந்து இதுக்கான முதலீடுகளுக்கான சப்போர்ட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த லோனை வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக. ஸோ வந்து எப்படி வந்து உங்கள் முதலீடுகளை ஈர்க்கிறது அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து அதுவும் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாத ஒரு விஷயம் அது. ஸோ உங்கள் தொழிலுக்கான முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ரைஸ் பண்ணணுன்றதுக்கான சப்போர்ட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம். நம்ம சார், இப்போ முதலீடை பற்றி சொன்னீங்க, கடனை பற்றி இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு கூட அவங்களால முதலீடு செய்ய முடியாத சூழலில் படிக்கும் போதே இதில் ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது கடன் வசதிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலாக பீயிங் எ பிஸ்னஸ் ஓனராக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அதாவது வந்து நிறைய வந்து அடிபட்டு தான் கற்றுக்க முடியும். நான் வந்து நிறைய வந்து கடன் வாங்கி தான் நான் வந்து வியாபாரம் பண்ணேன்.
அதனால் வர பிரச்சனைகள் கடைசியாக பார்த்தோம்னா என்னோடய லாபங்கள் எல்லாமே வந்து வட்டியில் தான் போயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து இதுக்கான அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்றதை பார்த்த பிறகு தான் வந்து வி ஃபைண்ட் அ யூனிக் சொல்யூஷன். எப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணோம்னா வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் ஆகலாம். இவர் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒழுங்காக வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. அதனால் வந்து கண்டிப்பாக கடன் தேவை தான். அது வந்து ஒரு எப்போ தேவையோ அந்த டைமில் தான் நம்ம வந்து வாங்கணுமே தவிர வந்து வியாபாரத்தையே வந்து கடன் வாங்கி பண்ணுறது அப்படின்றதுன்றது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. அவர் வந்து என்னென்னா ஃபயர் ஃபைட்டிங் சுச்சுவேஷனில் தான் இருப்பார். ஒரு மந்த் ஆனோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இன்ஃபேக்ட் நிறைய கவர்மெண்ட்லேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் தராங்க. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்லாம் கொடுக்குறாங்க. அகைன் கடன்னா கடன்லாம் அது கடனோட வந்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான வழி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். நம்ம இது வந்து என்னென்னா என்னோட 30 வருஷம் அனுபவத்தை தான் நான் வந்து சொல்கிறேன். நான் அவங்க அடிபட்டு மிதிப்பட்டு கற்றுக்கிட்டது தான் வந்து இது யாரும் சொல்லித்தரது கூட இன்றைக்கி வந்து யாருமே கிடையாது. இது அதனால தான் வந்து இது ஈஸியாக வந்து இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க. கடன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். ஐயோ எங்கேயா கடன் கிடைக்குதுன்னா உடனே போவாங்க. தயவுசெய்து அது கடனுக்குன்னு சொல்லி போகாதீங்க. ஒன்று ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், ஈவன் நம்ம ஊரில் ரிலையன்ஸாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆக்சுவலாக வந்து யாரும் கடன் வாங்கி வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலை. சரிங்களா? கடன் வந்து ஒரு காலகட்டத்தில் வளர்ந்துட்ட பிறகு தான் வந்து கடன் வாங்குவோம். கடனை வாங்குறப்போ நம்ம எப்படின்னா நம்ம வந்து அந்த பேங்கர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற நிலைமையில் இருக்கணும். நம்ம பேங்கர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதாவது கடன் கொடுக்குறவன் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம தான் வந்து கடன் வாங்குறவன் வந்து ஆக்சுவலாக வந்து கடன் கொடுக்குறவன் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம அவன்கிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நெகோஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து எடுத்தோடனே கடனை தயவுசெய்து யோசிக்காதீங்க. வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா உங்களோட ஓன் முதலீடை கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட திறமையை வளர்த்துக்கோங்க. உங்களோட திறமைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது வந்து எங்களோட பொறுப்பு. நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம். நாங்கள் இப்போ கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. நிறைய பேர் வந்து நிறைய தொழில் கடன் வாங்கி தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சூழல் அந்த மாதிரி இருக்குது. இப்போ முதலீடுகளை எப்படி இருக்கிறது? அது வந்து ஒரு பெரிய டாபிக் அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பெரிய அதுக்கான ஒரு அவேர்னஸ் இல்லை. அதுக்கு ஒரு பெரிய டாபிக் அது. ஸோ இது வந்து என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்ல வர்றது வந்து அவரோட தனித்திறமையை வளர்த்துக்கிட்டு அதுக்கான அவரோட ப்ராடக்ட்டுக்கான கரெக்டான ஒரு யூஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறேன். ஆனால் அவருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து அகமது இருக்காரு, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட கேள்வி என்ன சார்? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. இன்னும் அதை வந்து எந்த இதுவும் பண்ணல, அப்படி வச்சிட்டு இருக்கிறேன். அது எவ்வளோ நாள் வேல்யூடு? அதில் இன்னும் ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா? இது லைஃப் டைம் வேல்யூடு. நீங்கள் எந்த வருஷம் எடுத்தீங்க? என்ன சார்? எந்த வருஷம் எடுத்தீங்க? ஒரு 2003 2004. அது இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ என்ன இப்போ நடுவில் வந்து இப்போ பேன் கார்டு கூடலாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்துட்டு அது நீங்கள் மறுபடியும் கண்டிப்பாக வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா தாராளமாக நீங்கள் அந்த ஐஇசி அதையும் உங்களோட பேனையும் வந்து மெர்ஜி பண்ணோம்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த லைசன்ஸே வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். செகண்ட், இந்த லைசன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இது இப்போ ஜிஎஸ்டி மாதிரி எதுவும் நீங்கள் ஃபைல் பண்ணாத இருக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐஇசி வந்து வேலிடு. சார், இப்போ வந்து இடைவெளிக்கு முன்னாடி அவர் கேட்டது அந்த லைசன்ஸ் பற்றி சொன்னார். அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக லைசன்ஸ் வேணும் அப்படின்னோம்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆன்லைன்லேயே வந்து தாராளமாக பண்ணலாம். எங்களோட ட்ரைனிங்கில் அதை பற்றி நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். நாங்கள் இதுக்கான ஆக்சுவல் ஃபீஸ் பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுறது வந்து 500 rupees வந்து நம்ம பே பண்ணணும். அவ்வளோ. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து என்னென்னா நிறைய வந்து ஏற்றுமதியாளர்கள் ஊக்குவிக்கணுன்றதுக்காக நிறைய இந்த மாதிரி வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, பிஸ்னஸ் நேம் இருக்கணும். இருந்ததுன்னா வந்து தாராளமாக வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வந்து வாங்கிடலாம். மேக்ஸிமம் 24 hours நம்ம வந்து வாங்கிட முடியும். நம்மளுக்கு தூத்துக்குடியிலேருந்து ஆவுடையப்பன் காத்திருக்காரு சார், பேசிடுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. ஓகே. ஸோ அது எப்படி இந்த கோர்ஸ் இருக்கா, எப்படி பண்ணுறது? என்னோட பிரதர் வந்து அந்த கோயர் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இந்த தேங்காய் நார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க லோக்கலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பட் அவங்களோட சேர்ந்து நானும் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ண மாதிரி ஐடியா இருக்கு.
தாராளமாக இந்த காயர் பித்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஆக்சுவலாக சைனாவுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. பட் வந்து மற்ற கண்ட்ரி யூரோப்பு, மற்ற ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டில் வந்து நம்ம வந்து சைனாவில் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் ரேட்டில் தான் நம்ம வந்து சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல பிஸ்னஸ் தான் இது. நல்ல வால்யூம் வந்து போயிட்டுருக்கு. தாராளமாக நீங்கள் வந்து இந்த வியாபாரத்தை வந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 7 days ட்ரைனிங் இருக்குது. எங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ண உடனே நாங்கள் அடுத்தது வந்து உங்களை வந்து என்ன மாதிரி பண்ணணுன்றது எவால்வ் பண்ணுறதுக்கான ஃபுல் சப்போர்ட் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் ஷாவடி. சார், இப்போ வந்து 1,00,000க்கு மேலே ப்ராடக்ட் வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது உங்ககிட்ட பயிற்சிக்கு வராங்க. அவங்க எந்த இது ஏற்றுமதி பண்ணலாம், இறக்குமதி பண்ணலாம், எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? அவங்க தீர்மானிக்கலாம். ஏன்னா அவங்க சார்ந்திருக்க பகுதியை எப்படி தீர்மானிக்கலாம்? கண்டிப்பாக. இப்போ எடுத்த உடனே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 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 கேண்டிடேட் வராரு அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவோம். அதாவது அவரோட பர்சனல் ஸ்ட்ரென்த்து. எல்லாருக்குமே வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அடுத்தது பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அவர் வந்து எந்த ஒரு ஏரியாவில் வந்து ஸ்ட்ரென்த்து இருக்குது, எந்த ஏரியாவில் வந்து அவர் வீக்காக இருக்கார், பர்சனலாக அவரோட பர்சனல் ஸ்ட்ரென்த்து வீக்னஸஸ் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். அதை இன்ஃபேக்ட் வந்து ஒரு பாட்டில் கூட வரும், உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஜிஆர் பாட்டு கூட வரும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து என்னென்னா அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணினா அவரோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற வந்து பொருளை வந்து அடுத்தது வந்து சூட் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக என்ன ப்ராடக்ட்ன்றதை அனலைஸ் பண்ணுவோம் நம்ம. அந்த ப்ராடக்ட்டும் வந்து எப்படி நாங்கள் வந்து இது பண்ணுவோம்னா அவரோட பேக்ரவுண்ட் என்ன. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காலர் பேசினார், இந்த மாதிரி என்னோடய கசின் வந்து ஆக்சுவலாக வந்து காயர் பித்து பண்ணிகிட்ருக்கார், தேங்காய் நார் பண்ணிகிட்ருக்காருன்னா அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்ததுன்னா ரொம்ப வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா அவங்களோட பர்சனாலிட்டிக்கு கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு தனித்திறமையை கொடுத்து தான் வந்து வளர்த்துருக்காரு. அந்த திறமையை ஐடென்டிஃபை பண்ணி அவரோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற ப்ராடக்ட் இல்லை சர்வீசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் நம்ம. இது வந்து ஓவர் த கவுன்சிலிங் இதுதான் வந்து பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஆக்சுவலாக. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரினா நம்ம வந்து ஆக்டர்ஸே எடுத்துக்கோங்க. இப்போ ரஜினிகாந்த் வந்து இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருக்கார் அப்படின்னோம்னா என்ன அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சுருக்காரு, ஒரு தனி ஸ்டைல். அவர் வந்து யாருமே வந்து காப்பி பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி அவர் நம்பர் 1 இருக்கார். இதே தான் மிஸ்டர் கமல்ஹாசனுக்கும் இதே தான் ஆக்டர் வடிவேலுக்கும் இதே தான். ஸோ இது எல்லாமே வந்து அது ஈவன் கிரிக்கெட்டர் டோனி எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு எல்லாருக்குமே ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். அந்த பேட்டர்னை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதை தான் வந்து நம்மளும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்குமே வந்து கடவுள் வந்து அது வந்து கொடுத்துருக்காரு. யாருக்கும் வந்து அதை கைட் பண்ணுறதுக்கு வந்து சரியான ஒரு வாய்ப்புகள் வந்து அமையறதில்ல. ரேதர் தான் டிஸ்கரேஜ்மெண்ட் தான் இருக்கும். யாரும் சொல்லித்தரவும் மாட்டாங்க, தெரியவும் தெரியாது, அதுதான். ஸோ அதனால் ஒரு முறையான ஒரு கவுன்சிலர்கிட்ட வந்து இவங்க வந்து அப்ரோச் பண்ணுறப்ப கண்டிப்பாக இதுக்கான ஒரு டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அடுத்தது ப்ராடக்ட் எடுத்தோடனே அடுத்தது மேப்பிங் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரிலலாம் வந்து வாய்ப்புகள் இருக்குன்றதை மேப்பிங் பண்ணுவோம் நம்ம. அதேமாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் வேல்யூ அடிஷன்ஸ் பண்ண முடியுன்றதை மேப்பிங் பண்ணுவோம். இதெல்லாமே ஒரு ப்ராசஸ். இது ஜஸ்ட் லைக் சிம்பிள் கிடையாது எதுவுமே வந்து. அதாவது ஏற்றுமதி தொழில் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் ஆனால் வந்து நாட் தட் மச் ஆஃப் ஈஸி. ஒன்ஸ் இதை வந்து எப்படி நம்ம மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கார் டிரைவிங் எப்படி கற்றுக்குறோம், பைக் டிரைவிங் எப்படி கற்றுக்குறோம், சைக்கிள் டிரைவிங் எப்படி கற்றுக்குறோம், ஸ்விம்மிங் எப்படி, அதே மாதிரியே தான் இதையும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வி கேன் பிகம் அ மாஸ்டர். அடுத்த மதுரையிலேருந்து லக்ஷ்மி காத்திருக்காங்க சார், பேசிடுவோம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கள் சார். இந்த பூ வந்து ஏற்றுமதி சார் எந்த பூவும் என்னம்மா பூவும் எனக்கு வாய்ப்பு சார். அம்மா உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுமா. பூவும் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது சரியாக கேட்கல. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கம்மா, நீங்கள் பேசுகிறது தெளிவாக இல்லை. பூ ஆமாம்மா ஆமாம்மா நல்ல வாய்ப்பு இருக்குமா. இப்போ வந்து என்னென்னா அந்த பூக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு. என்ன மல்லிகை பூவாம்மா? தொடர்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். மல்லிகை பூ தான். என்னம்மா எந்தெந்த கண்ட்ரிஸ்? இல்லை மல்லிகை பூவான்னு கேட்டேன். இதுக்கு வந்து சிங்கப்பூர், அதாவது இது நெய்பர் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஈவன் யூஎஸ் வரைக்கும் போகுது. சரிங்களா? நெய்பர் கண்ட்ரிஸ் சிங்கப்பூர், மலேசியா, மிடில் ஈஸ்ட், துபாய் இந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் வந்து போகுது. இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாமா இதெல்லாம் வந்து அழுகக்கூடிய பொருட்கள், அதாவது பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த கல்டிவேட் பண்ணுறீங்களா? நீங்கள் மல்லிகைப்பூ வந்து கல்டிவேட் பண்ணுறீங்களா? இல்லை, பண்ண இருக்கு.
ஜென்ரலாக வந்து என்னென்னா இது வந்து இது 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 எப்படியும் அனுப்பலாம் நம்ம நம்பர் 1. அடுத்து வந்து நம்ம வந்து வி நீட் டு ஃபிகர் அவுட், நம்ம வந்து என்ன ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படின்னோம்னா இதுக்கு வந்து எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணது, எப்படி வந்து நம்ம வந்து இதோ அது எசன்ஸாக நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதில் வந்து இன்னும் பெட்டரான வெர்ஷன்ஸ் வந்து என்னென்ன பண்ண முடியுன்றதை வந்து நம்ம வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்கும் வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்குமா, நம்மளுக்கு நல்லா பண்ணலாம். இது வந்து இந்த ஜாஸ்மின் ஏரியா வந்து ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் ஏரியாமா, அது தாராளமாக பண்ணலாம். நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேம்மா நான் உங்களுக்கு. சார், இப்போ நீங்கள் அந்த நேருக்கு சொன்னது தான் இது அழுகக்கூடிய பொருள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோமோ அவ்வளவு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும். அது எப்படி ஏற்றுமதி பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர், இப்போ ஃப்ளைட்டில் போகணும், அதுக்கான நேரம், அதெல்லாம் எப்படி நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களா. அதில் என்ன சிக்கல்கள் இருக்குது, அது எப்படி செய்யணும்? சிக்கல்கள்ன்றது அப்படின்னோம்னா இப்போ ஏர்லைனை பொறுத்தவரை ஸ்பேஸ் வேணும் மெயினாக. இது வந்து என்னென்னா இப்போது ஏன்னா அவங்க வந்து பூ பறிச்சிட்ட பிறகு மேக்ஸிமம் 2 to 3 days வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ தாராளமாக பண்ணலாம். இப்போ யூஎஸ்லாம் நாங்கள் வந்து ஒரு 4 நாளில் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம் நாங்கள். ஸோ பண்ணலாம். பட் ஆனால் வந்து சப்போஸ் வந்து எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் எதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பேக்லாக்ஸு, ஸ்பேஸ் அவைலபிலிட்டி, இந்த மாதிரி டைமில் வந்து ஆக்சுவலி வந்து சேலஞ்சஸ் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து ஆக்சுவலாக ஏர்லைனும் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நாங்களும் அந்த ரிஸ்க்கை வந்து கஸ்டமருக்கு தான் பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொரு பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுக்கான பையர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக இப்போ துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் பையராகவே இருப்பாங்க. அதாவது வந்து நம்ம கேரளாலேருந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அங்கே போய் துபாயில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அவங்க ஒன் ஆஃப் த மேஜர் பையராக இருப்பாங்க. இது வந்து என்னென்னா இவங்க வந்து லோக்கல் டிரான்சாக்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக லோக்கல் பிஸ்னஸ் எப்படி கடனுக்கு கொடுக்குற மாதிரி வந்து ஒரு ப்ராக்டிஸை வந்து கொண்டு வந்துடுவாங்க. டிஏன்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் பாட்டு ரெகுலராக வந்து டெய்லி வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து சரக்கு வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார் அவர். பட் ஒரு ஸ்டேஜில் வந்து இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தினால வந்து டிலே ஆகிட்டு போகுது, இல்லை கெட்டு போயிடுது, அழுகி போயிடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பையர் வந்து பேமெண்ட் கொடுக்க மாட்டார். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து மேஜர் லாஸ் ஆகிடுது. அதனால தான் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னேன் நான். இஃப் இட் இஸ் சீல பண்ணுறோம் அப்படின்னோம்னா ரீஃபர் கண்டெய்னரில் போட்டு பண்ணலாம். ஜென்ரலாக வந்து பூக்கள்லாம் வந்து சீ ஃப்ரைட்டில் வந்து போகிறது கம்மி தான். ஆக்சுவலாக அது ரீஃபர் கண்டெய்னரில் போட்டு பண்ணணும். ஏரில் தான் வந்து நிறைய ஷிப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான சேலஞ்சஸ் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஸ்பேஸ் அவைலபிலிட்டி, கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸு, இது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம அவர் வந்து ப்ராடக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ப்ராடக்ட் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னோம்னா இதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இன்னும் அடிஷ்னலாக எங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா வில் ஹெல்ப் தம் டு கனெக்ட் த பையர் ஆல்சோ. அவங்களுக்கு தேவையான பையரையும் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தி கொடுக்குறோம். ஆவடியிலேருந்து வெங்கடேசன் காத்திருக்காரு, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேம். நான் வந்து ஹெர்பேசியாஸ்ன்ற பிராண்ட்ல வந்து நான் ஆலோவேரா ஜெல் அண்ட் அதர் ஸ்பெஷலைஸ்டு ஜெல் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நான் வந்து தேர்ட் பார்ட்டி பில்லிங்ல பண்ணிட்டு இருக்கேன். வி ஹாவ் ஆல் சர்டிஃபிகேஷன்ஸ், ஸோ ஜிஎம்பி அந்த மாதிரி ஜிஎம்பி, ஐஎஸ்ஓ அந்த மாதிரி ஃபேக்டரியில இருந்து தேர்ட் பார்ட்டி பில்லிங் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ எம் த ஓனர் ஆஃப் ஹெர்பேசியாஸ் பிராண்ட். ஸோ 2 கேள்வி மேடம். ஒன்று வந்து ஐஇசி லைசன்ஸ் எனக்கு முதல்ல இருந்தது. பட் அதனுடைய பேஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டி நம்பர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ புதுசா நான் ஜிஎஸ்டி எடுத்திருக்கேன். ஸோ ஐஇசியும் புதுசா எடுக்கணுமா, இல்லைன்னா புதுசா இந்த புது ஜிஎஸ்டியை அதோட என்டோர்ஸ்மெண்ட் பண்ணிக்கணுமா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி வந்து சாரி கண்டினியூஸா கேட்கறது. 2வது கேள்வி வந்து மிடில் ஈஸ்டுக்கு வந்து பண்ணணும், நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா பையர்ஸை எப்படி லொகேட் பண்றதுங்கிறது மெயினாக இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து உங்களோட பழைய ஐஇசியும் ஜிஎஸ்டியும் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது தாராளமாக அது பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் நம்ம, சரிங்களா? அது நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஹெல்ப் வந்து பண்ணி கொடுக்குறோம், நம்பர் 1. ஸோ அதனால் அதை மெர்ஜ் பண்ணிக்கிறது பெட்டர் அது. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதோட வந்து பழைய ஐஇசியும் இந்த ஜிஎஸ்டியும் வந்து நம்ம லிங்க் பண்ணிப்போம் நம்ம, நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி மூலியமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதில் வந்து சொன்னீங்க. நீங்கள் இந்த தேர்ட் பார்ட்டி மூலியமாக பண்ணோம்னாலும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து அவைல் பண்ண முடியும். ஜென்ரலாக டீம்டு எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெனிஃபிட்ஸையும் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இது வந்து 2வது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. 3வது வந்து என்னென்னா நீங்கள் வந்து பையரை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது நான் சொல்லுவோம். இதுக்காக தான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக எங்களோட ட்ரைனிங் அண்ட் பிஸ்னஸ் கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது எங்களுது. அதில் நீங்கள் அசோசியேட் ஆகிட்டீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு தேவையான பையரை வந்து நாங்களே டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம நீங்களே டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.
சார் இது அவர் சொன்ன மாதிரி லைசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன மாதிரி லைசன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும்? என்ன அனுமதி இருக்கணும்? அரசோட அனுமதி, மத்திய அரசு வந்து இதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இப்போ ஜெனரலாக பார்த்தோம்னா மெயின் மேண்டேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ். அது வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பொருளும் வந்து நம்ம நாட்டிலேருந்து வந்து ஏற்றுமதியோ இறக்குமதியோ இல்லை காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும், வெளிநாடுகளுக்கு காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த ஐஇசி சொல்லுவாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர். இது வந்து மேண்டேட்டரி. இது இல்லாத வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து வேரி ஆகும். அதாவது சப்போர்ட்டிங் ஹெல்பிங் ஏஜென்சிஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சருக்கு அப்பேடான்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், அதோட சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி வந்து இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த காலர் வந்து சொன்னார் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் வாட்டுக்கால் அலோவேராவில் வந்து பண்ணுறோம்னா அது முன்னாடி ஆயுஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்குது. அதில் வந்து அவர் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான அப்புறமா சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்புறம் கஸ்டம்ஸில் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் ஃபைல் பண்ணணும், அதுவும் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். சொல்லி உங்களை வந்து நான் பயமுறுத்த விரும்பலை. இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள். நாங்கள் இதே வேலையாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இது சிம்பிளான விஷயங்கள். இதை நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். நம்ம உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் அந்த பொருளை எப்படி விற்கிறதுக்கான வழிகள் இதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் உங்களுக்கு. இப்போ பையர் எப்படி ஃபைன் பண்ணுறது, ப்ராடக்ட்டுக்கான பையரை அப்படிங்கிறதான் நிறைய பேர்த்தோட கேள்வி. ஓகே, இது நல்ல கேள்வி. இது இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து என்ன அப்படின்னோம்னா ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. அதாவது வெளிநாடுகளுக்கு வந்து ஒன்று வந்து பையர்னால் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி இருந்தோம்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து தே வில் கால் அஸ் ஏ பையர். சரிங்களா? அவங்க வந்து பொருளை வந்து இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து லோக்கல் கஸ்டமருக்கு வந்து விற்பாங்க. இது வந்து ஒரு முறை. இந்த பையரை கனெக்ட் பண்ணி கொடுக்குறதும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். நம்பர் 1. நம்பர் 2, எங்ககிட்ட இருக்கிற அனதர் ஸ்பெஷலைசேஷன் D2C சேல்ஸ்னுவாங்க, டைரக்ட் டு கஸ்டமர் சேல்ஸ். இப்போ வந்து உங்கள் பொருளுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கஸ்டமருக்கு விற்கிறதுக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறப்போ வந்து என்னென்னா உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மிடில் மேன்ஸை வந்து எலிமினேட் பண்ணி ப்ராஃபிட் மார்ஜினை வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து அடுத்த ஒரு பெனிஃபிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் பொருளுக்கு வந்து நீங்கள் தான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கணும். நாங்கள் வந்து அதை வந்து உங்களை வந்து மெயின் பண்ணுறோம். இப்போ என்னோடய பிஸ்னஸை பற்றி நான் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசுகிறேன். நான் ஸோ என்னோட ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் நிகழ்ச்சியில் இன்னொரு காலர் இருக்காங்க, சிவகாசியிலேருந்து பாண்டியன். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் நான் சிவகாசியிலிருந்து பாண்டியன். சொல்லுங்க சார். எனக்கு வந்து காப்பர் அண்ட் அலுமினியம் இந்த 2 மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணணும். அது எந்த கண்ட்ரி சார் கிட்ட கேட்டேன். ஓகே சார், பண்ணலாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்களே வந்து ஆக்சுவலாக வந்து சவுதி அரேபியாவிலேருந்து காப்பர் அண்ட் அலுமினியம் சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார், தொடர்ந்து பேசுங்க. காப்பர் அண்ட் அலுமினியம் தாராளமாக பண்ணலாம். யூரோப்பு, மிடில் ஈஸ்ட் இந்த ஏரியாவில் வந்து ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இதுக்கான சோர்சிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு இது சரியான ஒரு வழிமுறையோடு நீங்கள் பண்ணுறது வந்து சிறப்பாக இருக்கும். இதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி காமர்ஸ் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பொருளை வெளிநாட்டில் இருந்து எப்படி இறக்குமதி பண்ணுறது, எப்படி ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சார் ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட பயிற்சி மையம் இருக்குது. அவங்க வந்து ஒரு 7 days பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் எப்படி ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணலாம், இறக்குமதி பண்ணலாம், அதுக்கான விதிமுறைகள்லாம் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. இதை பகுதி நேரமாகவும் செய்யலாம், இல்லை முழு நேரமாகவும் நீங்கள் செய்யலாம். சார், இப்போ வந்து இது கவர்மெண்ட்டோட அனுமதி பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன விதிமுறைகள் சொன்னீங்க. ஜிஎஸ்டி பற்றி ஒரு நேயர் கேட்டிருந்தார், அதை பற்றின சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அரிசிக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து வரி வந்து உயர்த்திட்டாங்க அப்படின்னாங்க. ஜென்ரலாக நேயர்களுக்கு நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி பற்றி இருக்குது. இப்போ வந்து பகுதி நேரமாக செய்யலாமா அப்படிங்கிறத பற்றியும் இருக்குது. சார், இடைவேளைக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றின கேள்வி நேயர்களுக்கு நிறைய இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அரிசியோட ஜிஎஸ்டி வரி ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது. ஆக்சுவலாக இவங்க இதே வந்து ஏற்றுமதி பண்ணுறப்போ இவங்க பண்ணுற இந்த ஜிஎஸ்டி வந்து டோட்டலாக வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்டாக வந்துடும். அது சரிங்களா? இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட். அதனால் வந்து ஏற்றுமதி துறையில் இருக்கிறப்போன்றது என்னென்னா ஜிஎஸ்டி வந்து ஆக்சுவலாக வந்து 100% வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து திருப்பி எதுக்காகனா எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இது இல்லாத வந்து அவங்க ஏற்றுமதி வந்து எங்கள் மூலியமாக பண்ணுறப்போ வந்து அவங்களுக்கு வந்து 100% இன்கம் டேக்ஸ்
பெனிஃபிட் வந்து நாங்கள் வந்து க்ளைம் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். ஸோ எங்களோட யூனிட் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லேருந்து நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து நாங்களுக்கு வந்து அவைல் பண்ணி கொடுப்போம். இது அடுத்த ஒரு விஷயம். மூணாவது வந்து என்னம்னா, இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரிசியை வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி அவர் வந்து 40 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னோம்னா இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட். இந்த ஜிஎஸ்டி வந்து டோட்டல் ரீஃபண்ட் இது வந்து அவரோட ப்ராஃபிட்டில் தான் சேருது. இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து அவரோட ப்ராஃபிட்டில் தான் சேருது. இது இல்லாத டைம் டு டைம் வந்து ஆக்சுவலி வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரும். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து மோர் ப்ராஃபிட்டபுளாக தான் பண்ண முடியும். ஏற்றுமதியை பொறுத்தவரை லோக்கல் டொமஸ்டிக் பிஸ்னஸோடு வந்து அவங்க ஏற்றுமதி துறையில் இருக்கிறப்போ வந்து அவங்களோட லாபங்கள் அனுபவிக்கிறதுக்கான ரீசன் வந்து இதெல்லாம் தான் அந்த ரீசன்கள். புதுக்கோட்டையிலேருந்து அஹ்மத் காத்திருக்காரு, பேசிடலாம். வணக்கம் அஹ்மத், உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா. வணக்கம். பலாப்பழத்துக்கு எப்படிமா வாய்ப்புன்னு கேளுங்க. ஓகே, பலாப்பழம் வந்து பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு வாய்ப்புகள் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், துபாய் இந்த மாதிரி கண்ட்ரிலெல்லாம் இருக்குது வாய்ப்புகள். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்குன்னு சொல்கிறாரு, துபாயில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு வாய்ப்புகள். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி அஹ்மத் சார். சார், இப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் பற்றி, இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது அந்த பொருள் வந்து பத்திரமா போய் அந்த பகுதிக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். முதலீட்டில் செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான இன்சூரன்ஸ் வேர் ஹவுஸ் பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஒரு பைக்குக்கே வந்து நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுற டைமில் வந்து அந்த பொருளுக்கு வந்து ஆக்சுவலி வந்து அந்த கண்டிப்பாக சார். இப்போ வந்து இன்சூரன்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ கடலில் போகிற பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்களேன், கொஞ்சம் கண்டெய்னரில் போகும்போது சில நேரங்களில் புயல் அந்த மாதிரி நேரத்தில் பாதிக்கப்படுறதெல்லாம் பார்த்துருக்கோம். கடல் சீற்றத்தினால பாதிக்கப்படுறதெல்லாம் பார்த்துருக்கோம். விமானத்தில் போகும்போது ஏதோ விபத்துகள் நேரிட்டா, தீ விபத்தாக இருக்கலாம், ஏதோ ஒரு விபத்தில் அந்த பொருட்கள் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பார்த்துருக்கோம், முன்னாடி நடந்திருக்கு. அந்த பயம் வந்து முதலீடு செய்கிறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சின்ன விஷயம், சின்னதாக ஒரு முதலீடு செய்தாலே ஒரு பயம் இருக்கும். இது வந்து பெரிய அளவில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு பயம் மக்கள் மத்தியில் நிறையவே இருக்குது. இன்சூரன்ஸ் பற்றின அவேர்னஸும் நிறையா வந்திருக்கு. இதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்கோ இன்சூரன்ஸ் இருக்குது, மெரைன் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறமா இசிஜிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான இன்சூரன்ஸ் இருக்குது. கார்கோ இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க அனுப்புகிற பொருளுக்கு வந்து அதுக்கான இன்சூரன்ஸ். ஆக்சுவலாக ஒரு பையரோட இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் வந்து இன்சூர் பண்ணிக்கலாம். அது எய்தர் பையரும் பே பண்ணலாம், இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டர் இங்கேருந்து அனுப்புகிறவங்களும் பே பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா மெரைன் இன்சூரன்ஸ்னு இருக்குது. நம்ம வந்து கண்டெய்னரில் அனுப்புகிறோம் நம்ம. ஸோ கப்பலில் வந்து எதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னோம்னா அதுக்கு வந்து மெரைன் இன்சூரன்ஸ் அதுவும் நம்ம வந்து எடுக்கணும். மூணாவது வந்து ஆக்சுவலாக ஒரு பையர் வந்து சரியாக பே பண்ண முடியல அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம இசிஜிசின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சொல்லிட்டு அதுலேயும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு பையர் உங்களுக்கான பேமெண்ட்டை பண்ணலை அப்படின்னோம்னா அதுவும் நம்ம வந்து கிளைம் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதுக்கான 3 வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நம்ம வந்து இதுக்கு நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து பையரை பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. டைரெக்டாக கஸ்டமரை போய் பார்க்குறது எப்படி, டைரெக்டாக ஒரு பையரை பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு என்ன பதில்? இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி சர்வீஸ் வந்து ஆக்சுவலாக இந்தியாவிலே நாங்கள் ஒருத்தர் தான் பண்ணுறோம். நாங்கள் ஆக்சுவலாக அதான் D2C சேல்ஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கஸ்டமரை வந்து இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்களோட பொருளுக்கு வந்து நீங்கள் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆகணும். எப்படி வந்து இப்போது வசந்தன் கோக்கு வந்து வசந்தகுமார் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர், இல்லை லலிதா ஜுவல்லரிக்கு அந்த கிரண்குமார் தான் பிராண்ட் அம்பாசிடர். அந்த மாதிரி வந்து உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் பிராண்ட் அம்பாசிடர். இப்போ என்னோட பொருளுக்கு வந்து என்னோட சர்வீஸ்க்கு நான் தான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கேன். இந்த மாதிரி தான் நான் வந்து உங்களையும் வந்து கிரியேட் பண்ணுறேன். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் தான் பிராண்ட் அம்பாசிடர் ஆகணும். அதுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட், மென்டரிங் அண்ட் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். நம்ம அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்னா அதாவது கிரெடிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பையர் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பையரை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னோம்னா பையரை தெரியுது இவர் இந்த பொருளை வந்து வாங்குறாருன்னு தெரியுது. பட் அந்த வாங்கினோடனே ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணணும். அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கான க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ஸோ அந்த க்ரெடென்ஷியல்ஸை க்ரியேட் பண்ணி ஸோ அது மூலியமாக வந்து பையருக்கு வந்து ட்ரஸ்ட்டை வந்து பண்ண அதை எம்பவர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேல்ஸ் வந்து நடக்கும். மார்க்கெட்டிங் வந்து இந்த சப்போர்ட்லாம் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். நம்ம இன்னும் அடுத்த ஸ்பெஷலைசேஷன் வந்து நாங்கள் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா
ஒரு கஸ்டமரை நம்ம தேடி போனோம்னா வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்காது. ஏன்னா என்றைக்குமே வந்து பையர்ஸ் மார்க்கெட்டில் பையர் தான் வந்து ஒரு சைடு வந்து அப்பர் ஹேண்ட் வந்து எடுத்துப்பார். அவர் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார், ரெஸ்பெக்ட் வந்து குறைவுகளாக இருக்கும். எங்களோட மாடல் வந்து பிஸ்னஸ் மாடல் வந்து என்னென்னா மேக்னெட்டிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்ற முறையை வந்து பின்பற்றுவோம். இது வந்து என்னென்னா நம்ம வந்து கஸ்டமரை தேடி போவோம்னா கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வரணும். ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக ஒரு கூகுள் அனலிட்டிக்ஸ் ஒன்று இருக்குது. 10 மில்லியன் பையர்ஸ் ஆர் சர்ச்சிங் ஃபார் அவர் இந்தியன் ப்ராடக்ட். அதாவது எஸ்பெஷலி ஆஃப்டர் இந்த கோவிடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து சரியான எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் இல்லை. இதுதான் வந்து உண்மையான விஷயம். என்ன ஒன்று நம்ம பண்ணுறது வந்து பையரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஒரு கஸ்டமரோ சரி பையரோ அது எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த கஸ்டமரோட பையரோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னம்னா தாராளமாக வந்து பையர் வந்து உங்களை தேடி வருவார். கண்டிப்பாக சார். இந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்டு பிஸ்னஸ் பிளேஸ்மெண்ட் பற்றின கேள்வியும் நேயர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாரும் நேயர் இருக்காங்களா? இல்லை கேட்டிருக்காங்க. அதுதான் இப்போ எங்ககிட்ட வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணோம்னாலே வந்து ஆக்சுவலாக வந்து இது பண்ணுறப்பவே வந்து நான் வந்து என்னென்னா ட்ரைனிங் முடிச்சிட்ட பிறகு ஒன்று வந்து எங்ககிட்டயே வந்து அவங்க வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். அது ஏற்றுமதி இறக்குமதி இ-காமர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் வந்து எங்ககிட்டயே வந்து வேலைக்கு சேரலாம். நம்பர் 1. அது இல்லாத வந்து அவங்களே தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க வந்து ஒரு பொருளை வந்து வாங்கி ஏற்றுமதி பண்ணுறது, இதுக்கான ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி மேனேஜ் பண்ணலாம். இதுக்கான சப்போர்ட்டும் வந்து அவங்களால பண்ண முடியும். இந்த வாய்ப்புகளும் நாங்கள் வந்து உருவாக்கி தருவோம். நம்ம சப்போஸ் வந்து அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸே அவர் வந்து இப்போ கூட நேற்று வந்து என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தார். அவர் வந்து அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து ஆக்சுவலி வந்து வெல்டிங் டூல்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுற இண்டஸ்ட்ரியல் டூல்ஸ் வந்து சப்ளையரு. பட் ஆனால் அவங்ககிட்ட வந்து அவங்க ஃபாதர்கிட்ட வந்து ஒரு குவாரி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக கிரானைட் குவாரி இருக்குது. இதுக்கு வந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் என்கிட்ட வந்து ஆக்சுவலாக சைன் அப் பண்ணார் அவர். ஸோ அந்த வி அஷ்யூர்ட் நாம் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான எல்லா சப்போர்ட்டும் இது பண்ணிவிட்டு பையரை கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் வந்து ப்ராசஸ் இன்னிலேருந்து இன்றைக்கி நைட்லேருந்து அவருக்கு வந்து எங்களோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ப்ராசஸ். இது எப்படி நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சைக்கிள் எப்படி கற்றுக்குறோமோ, பைக் எப்படி கற்றுக்குறோமோ, கார் டிரைவிங் எப்படி கற்றுக்குறோம், அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு ப்ராசஸ். இந்த பயிற்சியை வந்து முறையாக எடுத்துக்கிட்டோம்னா 100% அவங்களுக்கான இன்கம் லெவல் வந்து அன்பிலீவபிளாக இருக்கும். ரொம்ப வருடமாக நீங்கள் இந்த துறையில் இருந்து நிறைய பேர் உருவாக்கியிருக்கீங்க, நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தில் இருக்கும். நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஒன் ஆஃப் த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட கோல் வந்து $5 trillion எக்கானமி பிஃபோர் 2024-25 வந்து போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் வந்து நம்மளோட இந்தியாவோட பொட்டன்ஷியல் இப்போ நம்ம பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 139 கோடி பாப்புலேஷன் இருக்குது. இந்தியாவிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டராக உருவெடுத்தோம் அப்படின்னோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். நம்மளோட இந்தியாவோட கோல் அந்த $5 trillion எக்கானமி கோலுக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டபுளாக இருக்கும். இதுதான் என்னோடய ஆசை. மெயினாக வந்து யங் மைண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம படிக்கிறது கஷ்டப்படுறது எல்லாமே வந்து என்னென்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான மிகப்பெரிய வந்து ஒரு புதையல் வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி இ-காமர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் இருக்குது. இதுக்கான வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். கூட வந்து ஒத்துழைப்பு தான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம். நம்ம இது பண்ணோம்னா தாராளமாக இதில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சாதிக்க முடியும். உங்களோட பயிற்சி வகுப்பு எத்தனை நாட்கள், அந்த டியூரேஷன் பற்றி சொல்லுங்கள். எப்படி மேக்ஸிமம் 90 days 90 நாட்களில் வந்து ஒருத்தர் வந்து சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டராக உருவாக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் வந்து அவருக்கு வந்து நம்ம பண்ணி தர முடியும். ஒன்ஸ் இதை பண்ணிட்டாரு அப்படின்னோம்னா அவருக்கு வந்து அதான் ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட் பண்ணுறப்ப தான் அவர் வந்து பயப்படுவார். அதுக்கப்புறமா அவர் வந்து ஃப்ரீ ஆகிடுவார் அவர். அதுக்கப்புறமா அடுத்தது வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட்னா என்னென்னா நம்ம வந்து சப்போஸ் வந்து ஒரு பொருள் இருக்குது, அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து சைனாவில் இருக்குது, வியட்நாமில் இருக்குது, இல்லை தாய்வானில் இருக்குன்னா அந்த பொருளையும் வாங்கி அவர் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பலாம். அதாவது கிராஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்க, கிராஸ் பார்டர் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இதுக்கான ஹெல்ப்பும் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ வந்து அப்போ வந்து ஒரு பையருக்கு வந்து இவர் வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் வந்து இவர் வந்து எல்லா சப்ளையும் பண்ணுறப்போ வந்து பையருக்கு வந்து அது வந்து வேல்யூட ஒரே பாயிண்ட்லேயே அவருக்கு வந்து எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்குது அப்படின்றதுனால வந்து பையர் வந்து அவர் கூட வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவார் அவர். ஸோ இதுக்கு வந்து எம்பவர் பண்ணுறது தான் எங்களோட வேலை. அது உங்களோட வெப்சைட் எதாவது இருக்கா? உங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது நேயர்களுக்காக? எங்களோட ஆஃபீஸ் வந்து ஆக்சுவலி நுங்கம்பாக்கமில் இருக்குது, மகாலிங்கபுரமில் வந்து இருக்குது. ஸோ எங்களோட வெப்சைட் வந்து fxilogistics.com. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா என்னோட எண்ணு மேடம் சொன்னாங்க 9600007699. இல்லை வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொண்டுட்டு பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நேயர்களோடய பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.